1959 ரொனால்டு மெக்னாயர் அப்படிங்கிற 9 வயதான கருப்பின சிறுவன் வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு லைப்ரரிக்குள்ள புகுந்து புத்தகத்தை எடுத்து படிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அங்க இருக்கிற வெள்ளக்கார பெண்மணி வந்து கருப்பின பையன்களுக்கு வந்து புக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை விரட்டி விட்டுருக்காங்க. இருந்தாலும் அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போல, எனக்கு புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று இருக்கான். உடனே அந்த வெள்ளக்கார பெண்மணி வந்து போலீஸ்க்கு வந்து போன் பண்றாங்க. இந்த மாதிரி லைப்ரரியில வந்து ஒரு கருப்பின சிறுவன் வந்து பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லி. உடனே போலீஸும் வராங்க. வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் புக்கை வாங்கி அந்த கருப்பின சிறுவன் வந்து கொடுக்குறாங்க. அந்த படி அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனும் புக்கை சந்தோஷமா வாங்கிட்டு படிக்கிறதுக்காக கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வருடங்கள்லாம் கழியுது. ரொனால்டு மெக்னாயர் ரொம்ப கடுமையா படிக்கிறாரு. படிச்சு பிசிக்ஸ்ல வந்து PhD முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நாசால போய் ஜாயின் பண்ணி அங்க ஒரு விண்வெளி வீரரா வந்து ட்ரெயின் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் விண்வெளிக்கும் போயிட்டு திருப்பி பூமிக்கும் வந்து வந்துடுறாரு. இப்போ ரொனால்டு மெக்னாயரை வந்து பெருமைப்படுத்துற விதமா அவர் எந்த லைப்ரரியில இருந்து துரத்தி விட்டாங்களோ அந்த லைப்ரரி இருக்கிற பில்டிங்கே இப்ப அவர் பேர் தான் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவாங்க, ரூவா இருந்தா புடிங்கிடுவாங்க.